ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ரொம்பவே சுவையான பூரிக்கிழங்கு மசாலா எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு 6 உருளைக்கிழங்க குக்கரில் வேக போட்டு எடுத்துக்கிறேன். இப்போது குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக கடலைப்பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை இதில் சேர்த்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை இதில் சேர்த்துக்கலாம். ஆனியனை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். ஆனியன் ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ளே வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியை இதில் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும் இஞ்சி சேர்க்கையில். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தக்காளியை வெட்டி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு கருவேப்பிலையை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவை பூரி, சப்பாத்தி, தோசை இது போல் எல்லாத்துலேயுமே சேர்த்து தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்து இதில் தேவையான தண்ணீரை சேர்த்துக்கலாம். அடுத்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். 6 உருளைக்கிழங்க பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது கொதிக்கிற இந்த கிரேவியில் பொட்டேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான டேஸ்டான பூரிக்கிழங்கு குருமா தயாராகிருச்சு. பூரியோட தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.